அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் வாட்டர். அனாமலஸ் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னா, நம்ம எதிர்பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அதிலிருந்து விசித்திரமாக வினோதமாக நடக்கிறது, அதுக்கு பேர் தான் அனாமலஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் என்ன அப்படி விசித்திரமாக நடந்துக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் 4 டிகிரி செல்சியஸில் இருக்கிற வரைக்கும் தான் கான்ட்ராக்ட் ஆகும். அதாவது நம்ம தண்ணியை ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் அது சுருங்கும், அதாவது தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாறும். அதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது அதுக்கு என்ன அர்த்தம், 4 டிகிரி செல்சியஸில் தான் அதிகமான டென்சிட்டி ரொம்ப சுருங்குது அண்ட் மினிமம் வேல்யூ ரொம்ப கம்மியான வால்யூம் இருக்குது. அதுக்கு கீழே போனால் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லியாச்சு. ஸோ தட் அப்போ 0 டிகிரி செல்சியஸில் இருக்கிறத விட 4 டிகிரி செல்சியஸில் தான் அதிகமான டென்சிட்டியும் மினிமமான வால்யூமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேச்சரில் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த பனிப்பிரதேசங்களில் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு, அந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இது வாட்டர்னு வச்சுப்போமே, இதில் வந்து ஒரு மீன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். இப்போது இந்த ஃபிஷ்ஷால் கண்டிப்பாக 0 டிகிரி செல்சியஸில் சர்வை பண்ண முடியாது, 4 டிகிரி செல்சியஸில் தான் சர்வை பண்ண முடியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே மேலே இருக்கிற வாட்டர் சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு கூல் ஆகும். கூல் ஆச்சு அப்படின்னா இந்த 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கான்ட்ராக்ட் ஆகும். அதுக்கு மேலே என்னவாகும், மேக்ஸிமம் டென்சிட்டி ஆயிருமா, 4 டிகிரி செல்சியஸ் கீழே 0 டிகிரி வரப்போ மேக்ஸிமம் டென்சிட்டி ஆயிரும். அப்போது மேலே இருக்கிற தண்ணியை விட அதிகமான டென்சிட்டிங்கிறப்போ அந்த தண்ணி கீழே வந்துடும். ஓகே, இப்போ இந்த கீழே இங்கே வந்துருச்சு. அடுத்த லேயர் ஆஃப் வாட்டர் திரும்ப அதே மாதிரி கீழே வரும், அடுத்த லேயர் ஆஃப் வாட்டர் திரும்ப அதே மாதிரி கீழே வரும். அப்போது மேலே ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் 0 டிகிரி செல்சியஸில் உறைஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கு கீழே இருக்கிற மொத்த வாட்டரும் 4 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். அப்போ அந்த உயிரினங்களால் 4 டிகிரி செல்சியஸில் நிம்மதியாக வாழ முடியும். ஈவன் தோ மேலே அதுக்கு வெளியில் 0 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர் நிலவினாலும் கூட. இதுதான் வாட்டருடைய விசித்திரமான அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி. இது நமக்கு மெரைன் லைஃப்க்கு எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் வர்சஸ் வால்யூம் கிராஃபில் 4 டிகிரி இருக்கிறப்ப தான் ரொம்ப கம்மியான வால்யூம், மினிமம் வால்யூம். அதே இங்கே பாருங்கள் 4 டிகிரி இருக்கிறப்ப தான் ரொம்ப மேக்ஸிமமான டென்சிட்டி, அப்போது மேக்ஸிமம் டென்சிட்டி.